உண்டாவதாக. இந்த ஜூம் மீட்டிங்க்கு எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான ஐயா அனிஷ் ஐயா அவர்களுக்கும், விசேஷமாய் இந்த ஜூம் மீட்டிங்கை நடத்துகிற டாக்டர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இதில் பங்கு பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் குறித்தாக்குகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு வினாடி நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Shall we all humble ourselves in God's presence for a minute? Let us look unto our God Jesus Christ to speak in our midst this day through the servant of God. Hallelujah. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். தேவரீர் கர்த்தாவே, இந்த ஜூம் மீட்டிங்ல உம்முடைய வார்த்தைகளை சொல்ல என்னை தகுதிப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தி தொடர்ந்து உம்முடைய வசனத்தை போதிக்கும் போது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும். இந்த மீட்டிங்க்கு, இந்த கூட்டத்திற்கு விரோதமாக எழும்புகிற செயல்படுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுட்டெரிக்கிறோம். தொடர்ந்து இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற அருமையான டாக்டர் ஐயா அவர்களுக்கும், அருமையான ஆண்டவர் அனிஷ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் உள்ள அனைவருக்கும் நீர் கிருபைகளை தாரும். இந்த ஊழியம் வளரட்டும், பெருகட்டும், செழிக்கட்டும், தழைக்கட்டும், கிளைக்கட்டும், உலகமெங்கும் பரம்பட்டும். இதன் மூலமா ஏராளமான ஜெப வீரர்கள் எழும்பட்டும், பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு, ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்கய்யா. go ahead. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் சங்கரன் ஜான் பால். நான் திருவண்ணாமலை பகுதியிலிருந்து நான் வருகிறேன், தமிழ்நாட்டுல. ஆண்டவருடைய கிருபையால ஒரு மாதத்திற்கு நான் இங்கு இருப்பேன். ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்று தெரியாது, திடீரென்று கர்த்தர் என்னை இந்த பகுதிக்கு அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே வாய்ப்பளித்த அருமையான ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுதும் நாம் வசனத்தை தியானிக்கத்தக்கதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வரை யாராவது ஒருவர் சுத்தமாக சத்தமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 Kings chapter 4 words from 1 to 7. Let one of us read loudly. ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் இருந்தான். ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வரை. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட்டதான பகுதியில நான் தியானித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். நம்மை விசாரிக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த பகுதியில நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அந்த விதவை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தன்னை தாழ்த்தி ஒரு தேவனுடைய மனுஷன இடத்திலே தன் பிரச்சனைகளை சொல்லுகிறாள். அவள் முதலாவது உண்மையை சொல்லுகிறாள், 2வதாக கீழ்ப்படுகிறாள், 3வதாக சாட்சி உள்ள ஒரு மகளாய் இருக்கிறாள், 4வதாக கர்த்தர் அவளுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுதலை கொடுத்தவளை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவிதத்துல ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவிதான், அது நிச்சயம். வேதம் சொல்கிறது, உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் செய்யாதிருப்பாயாக
உன் மனைவி உயிரோடு இருக்கும் காலத்தில் வேறொரு மனைவி நீ தேடாமல் இருப்பாயாக என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனைவி ஒரு புருஷன்தான் சாகர வரையிலும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் 1 பேதுரு 5:7 நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு வாசியங்கள் 1:15-16. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. It means what? We should be holy because the God who has called us is holy. நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறார். ஆண்டவர் பரிசுத்தமாய் இருக்கிறதுனால நம்முடைய குடும்பத்துல ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய சபைகளிலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஊழியத்துல ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். தனிப்பட்ட ஜீவிதத்துல ஒரு பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் நாம் பரலோகம் செல்ல முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் எந்த ஊழியத்தை செய்தாலும் அது பிரயோஜனப்படாது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். அந்த பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிறது, இயேசுவின் வசனத்தால் வருகிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் வருகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. If he does not have the Spirit of God, he doesn't belong to Christ. So each and every Christian must receive the Holy Spirit to become holy. நாம் பரிசுத்தமா இருந்தால்தான் நம்முடைய ஜெபம் தேவனிடத்தில் செல்லும். இல்லை என்றால் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் அந்த ஜெபத்தை உதைத்து கீழே தள்ளிவிடும். ஏன்னா அந்த உலகத்துல நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் போராட்டம் நம்முடைய மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத பிசாசுகளின் கிரைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் ஆவிக்குரிய பட்டயமாகிய கேடயத்தை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வசனமாகிய அந்த வசனத்தை நாம் அணிந்திருக்க வேண்டும். வசனத்தை நன்றாய் அறிந்தாலுடைய சாத்தானை ஜெயிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய மனுஷனாகிய இந்த எலிஷா ஒரு இடத்தை தேடி வரும்போது அங்கு ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட விசுவாசியுடைய வீட்டுக்கு அவர் செல்லுகிறார். அது ஒரு ஊழியக்காரன் தீர்க்கதரிசியினுடைய வீடா இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி ஏற்கனவே மரித்து போய்விட்டார். மரித்து போனவர் ஊழியத்திலே கஷ்டப்பட்டிருப்பார், கடன் வாங்கியிருப்பார். ஆனால் அந்த கடனை அடைக்கும் முன்பாக அவர் திடீரென்று மரித்து போனார். இன்றைய நாட்களிலே பாருங்கள், எத்தனையோ ஊழியக்காரருடைய தேவைகள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் கண்ணீரில் இருக்கிறார்கள், கடனுக்கு அடிமையா இருக்கிறார்கள், சரியான வருமானம் இல்லாமல் வேதனைப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில தமிழ்நாட்டில் அநேக இடங்களுக்கு நான் சென்ற போது அநேக ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுகிறதை நான் பார்க்கிறேன். என்னால் முடிந்தவரை எனக்கு கிடைக்கும் காணிக்கையிலே நான் தசமபாகம் மட்டுமல்ல, அதற்கு அதிகமாகவே அநேக போதகர்களுக்கு நான் கொடுத்து உதவி செய்து கொண்டு வருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவனும் தனக்கானவை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சகோதரனுக்கு ஒரு குறைபாடு என்று சொன்னால் அதை நாம் உதவி செய்து அவர்களுக்கு உதவி செய்து அவளுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தீர்க்கதரிசி வரும் பொழுது அந்த தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அருமையான அந்த அம்மாவுக்கு இருந்தது. அந்த அம்மாவுடைய கணவர் ஒரு ஊழியக்காரர் தான், அவர் ஊழியம் செய்தவர் தான். ஆனால் ஊழியத்திலே சரியான வருமானம் இல்லாதபடினாலே அவர் கடன் வாங்கி இருக்கிறார். கடன் வாங்கி அந்த கடனுக்கு அவர்கள் அந்த கடனினாலே வேதனைப்படக்கூடிய நிலைமையிலே அவர் அவர்களை விட்டு சென்றிருக்கிறார். கடனை அடைக்க வழியே இல்லை. அந்த அம்மாவால் கடனை அடைக்க முடியாது. என் பிள்ளைகளாகிலும் அவர்கள் சம்பாதித்து இந்த கடனை அடைப்பார்கள், அடைத்து விடுவார்கள் என்ற நிலையிலே இருந்தபோதுதான் அங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. கடன்காரர்கள் வந்து உன் பிள்ளைகளை அடிமைகளாக அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார்கள். என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தேவன் ஒரு அற்புதமாக தேவனுடைய தாசனை அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பிறகு மறுபடியும் திரும்பி வந்து நான் உங்களை அந்த இடத்தில் கொண்டு போவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் வாக்குத்தத்தில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மாந்தனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேறாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நம்முடைய இருதயத்தை கலங்கடிக்கிறதான கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, சொல்லி முடியாத வேதனைகளும் சஞ்சலங்களும் இந்த உலகத்திலே உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்
வேதம் சொல்கிறது, சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். நீதிமான கூறும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானை கர்த்தர் சோதித்தருகிறார். நீதிமானை சோதித்த பின் யோபு சொல்லுகிறான், நீரனை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும், பாரங்கள் வரும், கடன்கள் வரும், வேதனைகள் வரும், சோதனைகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், தீராத பொல்லாத பிரச்சனைகள் இந்த உலகத்திலே வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் அவைகள் மத்தியிலிருந்து நம்மை விடுதலையாக்க ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நித்திய ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் வரப்போகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாரத்தை, கஷ்டத்தை அறியவில்லை, நம்முடைய கடன்கள் பிரச்சனை அவர் அறியவில்லை, நமக்கு உதவி செய்ய அவர் வரவில்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் எதிர்பாராத நேரத்திலே தேவன் தம்முடைய ஊழியர்களை அனுப்பி, தம்முடைய தூதர்களை அனுப்பி, தம்முடைய பணிவிடை ஆவிகளை அனுப்பி நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஊழியக்காரர் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் அவர் திடீரென்று மரித்து போனதினாலே இந்த குடும்பத்தின் சூழ்நிலை சீர்கட்டு விட்டது. என்ன செய்வது, எப்படி குடும்பத்தை நடத்துவது, கடனை எப்படி அடைப்பது, இதிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது என்று கண்ணீரோடு பாரத்தோடு அழுது ஜெபித்துக் கொண்டிருந்ததான அந்த அருமையான தாயினிடத்திலே தேவனுடைய மனுஷன் வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய தேவன் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், நமக்கு ஆறுதல் தருகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில கடந்த 47 வருடங்களில் நான் பண்ணின ஜபத்திற்கெல்லாம் பதிலை கொடுத்து எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயமான காரியங்களுடைய வாழ்க்கையை அவர் செய்து வருகிறார். விக்கிரகத்தை வழிபட்டுக் கொண்டிருந்த நான், பயங்கரமான பிசாசுக்கு அடிமையா இருந்த நான், வலிப்பு வியாதியிலே கஷ்டப்பட்ட நான், பல தெய்வங்களை வணங்கி வழிபட்டு கும்பிட்டு கூத்தாடி கடைசி நேரத்துல தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று சொல்லி தண்டவாளத்திலே போய் என்னுடைய வாழ்க்கையின் வண்டவாளத்தை முடிக்க செல்லும் போதுதான் 1978ஆம் ஆண்டு டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மூலமாக கர்த்தர் இயேசு அழைக்கிறார் என்ற கூட்டத்துல பம்பாயில பெயர் சொல்லி அழைத்து என்னுடைய வலிப்பு வியாதியிலிருந்தும் பயங்கரமான பிசாசின் ஆவியிலிருந்து என்னை விடுதலையாக்கினார். கடந்த 47 வருஷங்களாக நான் விடுதலை பெற்று சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வருகிறேன். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார், என்னை சுற்றிலும் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் என்னை விட்டு விலகுவதே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று வரைக்கும் விக்கிரக ஆராதனை வழிபட்ட நான் இன்றைக்கு ஆவியுள்ள ஜீவனுள்ள தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, மலேசியா, சிங்கப்பூர், பஹ்ரைன் என்று பல நாடுகளிலே, தேசங்களிலே, பட்டணங்களிலே பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களுக்கு சத்தியத்தை சொல்லவும் சாட்சி சொல்லவும் என்னை எடுத்து பயன்படுத்துவது உண்மையானால் இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் அப்படி எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த அருமையான சகோதரியின் கண்ணீரை கண்ட தேவன் ஊழியக்காரரை அனுப்பினார். அந்த ஊழியக்காரர் வந்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, என் வீட்டுக்காரர் ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள மனிதன், அவர் கடன் வாங்கினார், ஆனால் அவர் இறந்து போனார் என்று அவர் கர்த்தருக்கு பயந்தவர் என்று நல்ல சாட்சி கொடுக்கிறார். இன்றைய காலகட்டத்துல அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அம்மாமார்கள் தங்களுடைய புருஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்களா? எப்படிப்பட்ட சாட்சியை நீங்கள் கொடுக்கிறீர்கள்? என் புருஷன் அடிச்சுட்டாரு, என்னை திட்டாரு, என்னை ஏசிட்டாரு, என்னை பேசிட்டாரு, என்னை குறை சொல்றாருன்னு சொல்லுவோம். இல்ல, ஆனா இந்த அம்மா பாருங்க, நல்ல ஒரு சாட்சியை, தன் புருஷனை பற்றி நல்ல சாட்சியை சொன்னார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி சாட்சி கொடுக்கிறோம்? நம்முடைய மனைவியை பற்றி நாம் என்ன சாட்சி கொடுக்கிறோம்? நம்முடைய புருஷனை பற்றி நாம் என்ன சாட்சி கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில புருஷன் மனைவியை பற்றி ஒரு நற்சாட்சி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? 2 பேரும், ஒரு குடும்பத்துல 2 பேரும் வேதத்தை வாசித்து, 2 பேரும் தேவனுக்கு பயந்து, இருவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் சன்னிதானத்திலே ஜெபித்து, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நேசித்து, அவருடைய வசனத்தை யோசித்து, அதை தியானித்து, அதை அபியாசித்து, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை பின்பற்றுவது உண்மையானால், தேவாலயத்துக்கு செல்வது உண்மையானால், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுப்பது உண்மையானால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவன் ஒருவேளை கணவன் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான அருமையான அம்மாமார்கள் விதவைகளாய் இருக்கிறார்கள். அவர்களை விசாரிப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? பிள்ளைகளோ அவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே சேர்த்து விடுகிறார்கள். தாய் தகப்பனை வைத்து சமாளிக்க, கண்காணிக்க அவர்களுக்கு போதுமான மனதில்லை. ஆகையால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெற்றோர்களை கொண்டு போய் அநாதை இல்லங்களிலே, ஆசிரமங்களிலே விட்டு விடுகிறார்கள்.
இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனிவரும் காலங்களில் இல்லாதபடி பெற்றோர்களை கவனிக்கும் ஒரு பொறுப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய இளம் வயதில் 6 வயதில் என் தாயை இழந்தேன். 14 வயதில் என் தகப்பனை இழந்தேன். தாய் தகப்பன் இல்லாமல் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு ஆண்டவரை என் சொந்த ரட்சகராக என்னுடைய 20வது வயசுல ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த உலகத்துல நமக்கு மெய்யான தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் தாயும் அவர்தான் தகப்பனுமாயிருக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிறார். யெகோவா ஈரே என்ற அந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அதனால எனக்கு அந்த அம்மா அப்பாவை பத்தி கவலையே இல்லாம போயிற்று. காரணம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலின் ஒரு பல்லவியை பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர, எப்படி நான் நன்றி சொல்வேன். எப்படி நான் நன்றி சொல்வேன். எப்படி நான் நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அல்லேலூயா. அருமையான தேவ மனிதன் வந்து அவருடைய வீட்டிலே அமர்ந்த போது அந்த அம்மாவுக்கு ஒரு குறை இருந்தது. அந்த குறையை யாரிடத்திலே சொல்லுவேன், யாரிடத்திலே சொல்லி என் வேதனையை நான் தீர்த்து கொள்வேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தர் தம்முடைய தாசனை, நம்முடைய ஊழியக்காரரை, தம்முடைய தீர்க்கதரிசியை அந்த வீட்டுக்கு அனுப்பினார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் பிரச்சனைகளை விசாரிக்க, உங்கள் பிரச்சனைகளை விடுதலை கொடுக்க நம் ஆண்டவர் தம்முடைய தூதனை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சமயம் நான் ஊழியத்தின் பாதையில ஒரு குருகலாம்பூர் என்ற ஒரு இடத்திற்கு இரவு ஜபத்திற்கு நான் கடந்து கொண்டிருந்தேன். அந்த இடத்துல எனக்கு பஸ் இல்லை. நான் ஆத்திப்பாடி என்ற ஒரு ஊருக்கு சென்று அங்கிருந்து ஒரு மலையில ஏறி ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டும். மாலை பொழுதாயிற்று. அங்குள்ளவர்கள் சொன்னார்கள், அங்கே அநேகமாக காட்டு பன்றிகள் இருக்கும், கரடிகள் இருக்கும், பத்திரமாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நான் நல்ல ஒரு சஃபாரி போட்டு பிறகு சூட்கேஸ் கையில் எடுத்துக்கொண்டு அந்த வழியாக நான் கடந்து போனேன். அந்த மலைக்கு மேல உச்சில போயிட்டு அதை நடந்து போகணும். மேல அது வரைக்கும் வெளிச்சம் இருந்த வெளிச்சம் போச்சு. பிறகு அந்த இருள் பாதையில நடந்த போது ஓர் பயம் என்னை சூழ்ந்து கொண்டது. என்ன நடக்குமோ, ஏதாவது துஷ்டமிருகங்கள் வருமோ, கரடி வந்து நம்ம காலை கழித்து விடுமோ, அல்லது ஏதாவது நமக்கு ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்று ஒரு பயம், என்னையும் அறியாமல் ஒரு பயம் எனக்குள்ளே வந்து கொண்டிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையிலே திடீர் என்று ஒரு இருமல் சத்தம் கேட்டது. நான் பின் திரும்பி பார்த்தபோது வெண்வஸ்திரம் தரித்த ஒருவர் எனக்கு பின்னாக நடந்து வந்தார். அவர் என்னை பார்த்து கேட்டார், தம்பி நீங்க எங்க போறீங்கன்னு சொன்னார். நான் சொன்ன குருகலாம்பூர் என்ற இடத்துக்கு இரவு ஜபத்துக்கு ஒரு CSI சபைக்கு நான் செல்கிறேன் என்று சொன்னேன். அப்படியானால் எதற்காக போகிறீர்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் என்னுடைய ஆண்டவர் இயேசுவுக்கு நான் அவருடைய வார்த்தையை சொல்ல போகிறேன், ஒரு ஜபத்தை நடத்த போகிறேன் என்று நான் சொன்ன போது அவர் சொன்னார், நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களோட வரேன், நான் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நான் உங்க கூட வருவேன், இனிமே நீங்க இந்த இடத்துல தனியா வரக்கூடாது என்று சொல்லி ஆறுதல் படுத்தி என்னோடு கூட வந்து அந்த கரை காணுகிற வரையிலும், கிட்ட நெருங்குகிற வரையில் என் கூட வந்து சொன்னார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, நான் காற்றுக்குள்ளே செல்கிறேன் என்று சொல்லி போய்விட்டார். அவர் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவருடைய அந்த உருவம், எனக்கு வெண்வஸ்திரம் தரித்த உருவம் எனக்கு நன்றாக தெரிந்தது. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவதூதன் என்று அறியாமல் நான் தைரியமாக அந்த இடத்தை தொடர்ந்து நடந்து இரவு ஜபத்துக்கு சென்றபோது அங்கே அநேக அசுத்தாவிகள் பிடித்த மனிதர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். பிசாசுகள் அலறி ஓடியது, அற்புதங்கள் நடந்தது. காரணம், கர்த்தர் என்னை பலப்படுத்தி இந்த இடத்துக்கு கொண்டு போனார். இப்படி இக்கட்டான நிலைமைகளில் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலே கூட வந்து நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், இந்த அருமையான அம்மா அவர்கள் தன் பிரச்சனைகளை சொன்னார்கள். எனக்கு என்னுடைய கணவர் கர்த்தருக்கு பயந்தவர், ஆனால் கடன் வாங்கி அவர் இறந்து போனார். கடனை அடைக்க வழியில்லை. என் பிள்ளைகளோ சம்பாதித்து கடனை அடைப்பார்கள் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வருகிறான் என்று சொன்னபோது அவருடைய பிரச்சனை எனக்கு அதிகமாக இருக்கிறது. என்னால் நிம்மதியாய் உறங்க முடியவில்லை. எனக்கு சமாதானம் இல்லை ஐயா, நான் என்ன செய்வது என்று புரியவில்லை. கடன் பாரம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் கடன் வாங்கி வாங்கி கடனுக்கு அடிமையாகி ஒரு நிம்மதியற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், ஆனால் நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அன்புக்கு மட்டும் கடன் பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீட்டில் இருக்கிற எதையாகிலும் புசித்து நாம் சந்தோஷமா இருக்க வேண்டுமே தவிர கடன் வாங்கி பிரியாணி செய்வது, கடன் வாங்கி வீடு கட்டுவது, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவது, கடன் வாங்கி பீரோ வாங்குவது, கடன் வாங்கி புடவை வாங்குவது, கடன் வாங்கி கட்டடத்தை கட்டுவது, கடன் வாங்கி கார் வாங்குவது, இப்படி கடனை கொடுப்பதற்கு அநேக கம்பெனிகள் இப்பொழுது திறந்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாகவே இந்த கம்பெனிகள் செயல்படுகிறது. இவர் கடன் வாங்க வேண்டாம் என்று சொன்னால் கடன் நாங்கள் கொடுக்கிறோம் என்று உற்சாகத்தோடு அழைக்கிற அநேக கம்பெனிகள் அவர்கள் இன்ட்ரெஸ்டிங் பேசிஸ்ல கொடுப்பதற்கு தயாராக இருக்க, இதெல்லாம் சாத்தானுடைய செயலா இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இருப்பதை வைத்து நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையானவர்களை, இந்த அம்மா சொன்ன போது ஐயா சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றான். பாத்தீங்களா, அவங்க ஐயா கேட்கிறாரு, உன் வீட்டில் என்ன இருக்கிறது? வாட் டு யூ ஹேவ் இன் யுவர் ஹோம்? வாட் டு யூ ஹேவ் இன் யுவர் ஹவுஸ்? என் வீட்டுல ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னாள். அப்படியானால் ஊழியக்காரிடத்துல அந்த அம்மா உண்மையை சொன்னாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையை சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உண்மை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் ஊழியத்திலே உண்மை, புருஷனுக்கு மனைவி உண்மை, மனைவிக்கு புருஷன் உண்மை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் உண்மை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உண்மை, திருச்சபைக்கு போதகர் உண்மை, போதகருக்கு திருச்சபை மக்கள் உண்மை, கர்த்தருக்கு நாம் எல்லாரும் உண்மையாய் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை கீழாக மேலாக்கி வாளாக்காமல் நம்மை தலையாக்குவார். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உண்மையை சொன்ன உடனே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அப்படியானால் நீங்க என்ன செய்யுங்க, வெளியில போய் அக்கம் பக்கத்துல இருக்கிற உங்க பக்கத்து வீட்டுக்கிற அயல் வீட்டாருக்காரிடத்துல காலி பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. எதுக்காக இப்படி சொல்றாரு? காலி பாத்திரங்களை கேட்டு வாங்கி வாருங்கள். இவர்கள் இருக்கிற நிலைமையில காலி பாத்திரம் ஒரே ஒரு சொம்பு கூட யாரும் தரமாட்டாங்க. ஆனா இந்த அம்மா ஒரு சாட்சியுள்ள மகளாய் இருந்தார்கள். இவர்கள் ஜெபிக்கிறவர்கள், பொறுமை உள்ளவர்கள், நற்குணசாலி, அன்புள்ள ஒரு ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. வேதம் சொல்லுகிறது, வீடும் ஆசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரருளும் ஈவு. தன் கணவன் இருந்த நாட்களிலேயே இவர்கள் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோடு அரவணைப்போடு அன்பாக இருந்திருக்கிறார்கள். ஆகையால் தான் இவர்களுக்கு இருந்த அந்த கடன் பிரச்சனை சூழ்நிலைகள் எல்லாருக்கும் தெரியும். கடன்கார வருவது தெரியும், சூழ்நிலை தெரியும். நம்ம பாத்திரத்தை கொடுத்தா வித்துருவாங்கன்ற கூட தெரிஞ்சிருந்தும் கூட அவர்களை நம்பி என்ன செய்தார்கள்? எல்லாரும் அவருடைய வீட்டிலிருந்து பாத்திரங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். எல்லா பாத்திரங்களையும் கொண்டு வந்து காலியான பாத்திரங்களை வீட்டில வைத்தார்கள். ஊழியக்காரர் சொன்னா அதை கொண்டு போய் உள்ள வைத்து ஜன்னல் கதவுகள் எல்லாம் மூடி, நீங்க என்ன செய்யுங்க, அந்த குடத்துல இருக்கிற எண்ணெய் அந்த பாத்திரங்களிலே வார்த்து விடுங்கள் என்று சொன்ன போது அதே போல கொண்டு போய் அவர்கள் பாத்திரத்திலே வார்த்தார்கள். எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழிந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். வேற ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கிறதா என்று கேட்கிற போது பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே நின்று விட்டது. நம்மை பாத்திரத்துக்கேற்றவாறு ஆசீர்வதிக்கிற தேவன். எந்த அளவுக்கு நம்மை எம்டி ஆக்குகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து என்று சொன்னால் தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீய நோக்கம் எல்லாம் பாவமாம். ஆகையால் நமக்கு தெரிந்த வரையிலும் எதெல்லாம் தீமையான காரியமோ, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லையோ, கர்த்தரை மகிமைப்படுத்தாத பிரியப்படுத்தாத எந்தெந்த வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு விலகி நம்முடைய வழிகளை நாம் சபைப்படுத்தும் போது, வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சத்தத்தை நீ கேட்பா என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற போது, அதை பின்பற்றி செல்லும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தாலே என் உடம்பு சிலிர்க்கிறது என்று தாவீது சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை உயர்த்துகிறது. கர்த்தருக்கு பயப்பட்டதனாலே அநேக பரிசுத்தவான்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். தேவனுக்கு பயந்த அப்போஸ்தலர்கள் அநேகர் வல்லமையாய் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் தான் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அம்மா அந்த குடத்தை கொண்டு போய் எல்லா பாத்திரங்களையும் ஊற்றின போது எல்லா பாத்திரங்களையும் நிரம்பி வழிந்து இப்பொழுது வேறு பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே நின்று விட்டது. குறைகளை நிறைவாக்கும் தேவன், குறைகளை தீர்க்கும் தேவன், கண்ணீரை துடைக்கும் தேவன், ஆறுதலை தருகிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது யோசுவா புஸ்தகத்துல, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே. கர்த்தர் இவ்வளவு ஜபத்தை செய்திருக்கிறோம், இவ்வளவு காணிக்கையை கொண்டு போய் கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு சாட்சியம் வாழ்ந்திருக்கிறோம், இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கலையேன்னு ஒருவேளை நீங்க சொன்னா உங்களுக்குள்ள இன்னும் பரிசுத்தம் தேவைப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், sanctify among yourselves, then you will see the miracles tomorrow. God will do the miracles tomorrow, but only thing we have to do, that we have to sanctify ourselves by the blood of Jesus, by the Spirit of Jesus, by the word of the Lord Jesus Christ. Hallelujah. ஒவ்வொரு நாளும் நேற்று வரைக்கும் இருந்த பரிசுத்தம் நமக்கு போதாது. இன்றைக்கு எனக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. நேற்று வரை பெற்ற கிருபைகள் போதாது. இன்றைக்கு எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. எனக்கு ஒரு புதிய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு உம்முடைய நாமத்தை துதிக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். உமக்காக வாழ ஒரு கிருபை தாரும். உம்மோடு கூட நான் ஜெபிப்பதற்கு எனக்கு ஒரு கிருபை தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து தேவ சன்னிதானத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சேரும் போது, கர்த்தரிடத்திலே சேரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த அம்மா கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்தார்கள். பிலிப்பியர் 2:12 கர்த்தருடைய ஊழியத்துல அவர்கள் கீழ்ப்படிதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கொலேசியர் 3:9 கொலேசியர் 3:18 எப்படியாய் அந்த ஊழியக்காரருக்கு அவர் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரருக்கு, திருச்சபைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது ஆண்டவர் சொன்னார், யாரை நான் அனுப்புவேன், யாரை நிமித்தமாய் போவான் என்று சொன்ன போது, என்னை அனுப்பும், இதோ நான் போகிறேன் என்று சொல்லப்படுகிற சத்தத்தை அங்கு கேட்கப்பட்டது. ஆண்டவராக இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷ அவதாரம் எடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக அருமையான ஒரு தாய், பரிசுத்தமான ஒரு தாயின் வயிற்றிலே பரிசுத்தாவியினாலே உற்பத்தியாகி இந்த பூமியிலே மனுஷ அவதாரம் எடுத்து பிறந்து குருடர்களை குணமாக்கி, செவிடர்களை கேட்க வைத்து, ஊமையர்களை பேச வைத்து, முடவர்களை நடக்க வைத்து, செத்தவனை எழுப்பி, பேய் பிசாசுகளை துரத்தி, அற்புத அடையாளங்களை செய்து, சகல மனுஷருடைய பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று வெளிப்படுத்தி, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்றவர் மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதுமில்லை, என்னை கைவிடுவதில்லை என்ற வசனத்தின்படி நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இவள் முதலாவது கீழ்ப்படிந்தால், 2வது உண்மையை சொன்னால், 3வதாக சாட்சி உள்ள ஒரு மகளாயிருந்தால், கடைசியாக அந்த பாத்திரங்கள் நிரம்பி வழிந்த போது ஊழியக்காரத்தில் வந்து சொன்னால், ஐயா பாத்திரங்கள் நிரம்பி வழிந்து விட்டது ஐயா, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. I don't know what I am going to do. Every vessel is overflowing. Every vessel is filled with the oil. அந்த ஆயிலினாலே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயா. வாசனை வீசுகிறது. புதிதாக செக்கலை போட்டு, அந்த செக்கலை அரைக்கப்பட்ட எண்ணெயை போல, செக்கலை ஆட்டிய எண்ணெயை போல வாசனை வீசி கொண்டிருக்கிறது ஐயா. வாசனை எந்த இடத்துல வேதனையின் வாசனை இருந்ததோ, எந்த இடத்துல மனவேதனை துக்கம் என்கிற வாசனை இருந்ததோ, எந்த இடத்துல கண்ணீர் என்கிற வாசனை இருந்ததோ, அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி நற்கந்த வாசனையினால், அருமையான ஒரு மனமிகுந்த ஒரு வாசனையால் அந்த வீட்டை நிரப்பினார். ஊழியக்காரத்துல சொன்ன போது அவர் சொன்னார், ஒன்றும் பயப்படாதிருங்கள், இந்த பாத்திரங்களுடைய எண்ணெயை கொண்டு போய் கடைக்காரரிடத்துல விற்றுவிட்டு உங்கள் கடனை தீர்த்து விட்டு நீங்கள் மகிழ்ச்சி ஆயிருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா.
குறைகளை நிறைவாக்குகிற தேவன், நம் கண்ணீரை துடைக்கிற தேவன், நம் தேவைகளை சந்திக்கிற தேவன், நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன். அவர் உண்மையா உள்ளவராக இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் தஞ்சமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களின் கைவிடுகிறதில்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் ஒரு உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களை, பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தினை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீரே என்னை மகிமைப்படுத்துவார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. இந்த ராத்திரி வேளையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, முழங்காலில் நிற்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், கிறிஸ்தவன் என்பவன் ஜெபிக்கிறவன், ஜெபிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஜபம் இல்லாத வாழ்க்கை ஜெயமில்லாத வாழ்க்கை, ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜபத்தின் ரகசியம் ரகசியமா ஜெபிப்பது. ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜபமே பண்ண மாட்டான். அப்படியானால் யாப்போக்கு ஆற்றங்கரையிலே தன்னுடைய மனைவி பரிவாரம் அத்தனை ஒதுக்க வைத்து விட்டு அவன் எவ்வாறாக ஜெபித்தான். விடியற்காலம் மட்டும் விடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். தேவதூதன் சொன்னான், என்னை விட்டுவிடு, யாம் போகட்டும் என்று சொன்னான். ஆனால் யாக்கோபு சொல்லுகிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று உறுதியாய் பற்றி கொண்ட போதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்தது. அருமையானவர்களே, விடாப்பிடியான ஜபம். நம்மில் எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கிறோம்? ஜபத்தில எவ்வளவு நேரத்தை நாம் செலவிடுகிறோம்? ஒரு நாளைக்கு நம் ஆண்டவருக்கு என்ன தசமபாகம் கொடுக்கிறோம்? சம்பாத்தியத்துல மட்டுமல்ல, 24 மணி நேரத்துல கர்த்தருக்கென்று நாம் தசமபாகத்தை நேரத்தை நாம் கொடுத்து பழக வேண்டும். வேதத்தை வாசிப்பதற்கு குறைந்தது 1 மணி நேரம், ஜெபிப்பதற்கு 1 மணி நேரம், ஆண்டவரை துதிப்பதற்கு ஆராதனை செய்வதற்கென்று 1 மணி நேரம், இப்படி குறைந்தது ஒரு 3 மணி நேரங்களாவது ஆண்டவருக்கு நாம் செலவிடுவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு ஜபம் இல்லாத அநேக இடங்களில் ஜெயம் இல்லை. உங்களுடைய திருச்சபை வளர்ச்சற்று இருக்கிறதா? எழுப்புதல் இல்லாமல் இருக்கிறதா? வெறும் உபவாசம் மட்டுமல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபித்து பார்க்க வேண்டும். நம்முடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும், நம்முடைய கண்களிலே கண்ணீர் வடிய வேண்டும். அதனால்தான் பக்தன் அருமையான ஐயா ஃபெர்மான்ஸ் பாடுகிறார், நம்முடைய கண்களிலே கண்ணீர், நம்முடைய கண்களெல்லாம் கண்ணீராய் மாற வேண்டும் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல வாழப்போகிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். உலகத்துல மூச்சு போனா எல்லாம் போச்சு, அதுக்கப்புறம் கிடையாது பேச்சு. உலகத்துல வாழ்கிறவரை இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பொய், இது வெறும் காற்றடைந்த பை. ஜீவன் போவது மெய், இயேசு சொல்வதை செய். இயேசு என்ன சொல்கிறார்? அறிந்து கொள் மகனே வேதம், அறியாமல் பண்ணாதிய வாக்குவாதம், அறிந்து கொள் இயேசுவாகிய என் பாதம், பிறகு உன் வாழ்க்கையே பிரமாதம். நான் பேசுவது ஜனவரி மாதம், இந்த ராத்திரியில் நாம் சாப்பிடுவது கொஞ்சம் சாதம். ஹல்லேலூயா. கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை. நாம் நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் செல்கிறோம். இருக்கும் வரை, நம்முடைய இருக்கிறவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கஷ்டங்களை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார், வேதனைகளை நீக்குவார், வியாகுலத்தை மாற்றுவார். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அமெரிக்கா வர வேண்டும் என்று ஜெபித்தேன். அதற்காக முயற்சித்தேன். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் செல்ல வேண்டும் என்று எனக்கு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் வந்து முயற்சி பண்ணேன். ஆனால் 2 முறை எம்பசியில என்னை ரிஜெக்ட் பண்ணி விட்டார்கள். அப்பொழுது எஸ்ஐகே பிரான்சிஸ் ஐயா சொன்னார்கள், தம்பி கவலைப்படாதீர்கள் சங்கரன் ஜான்பால், நீங்கள் வயது முதிர்ந்த வயதாகும் போது, உங்கள் தலைமயிர் நரைக்கும் போது ஆண்டவர் வாசலை திறப்பார், நீங்கள் USA செல்லுவீர்கள் என்று சொன்னார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொன்ன அந்த வார்த்தை கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பிறகு நிறைவேறி இருக்கிறது. நான் எதிர்பாராத நேரத்துல என்னுடைய மகன் மூலமாக விசா எடுத்து விசிட்டிங் விசாவில் இங்க வந்திருக்கிறேன். எனக்கு இப்ப 10 வருஷம் விசா கொடுத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆனா வர்றதுக்கு டிக்கெட்டு காசு கிடையாது, எல்லாமே கர்த்தர் செய்த கிரியை. அதனால கர்த்தர் இந்த உலகத்துல இந்த தேசத்துல வாசலை திறந்தால் நான் வந்து பிரசங்கிப்பேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ராத்திரியில எனக்கு நேரத்தை கொடுத்த அருமையான ஐயா அவர்களுக்காக நான் ஆறுதல் வாழ்த்தல் சொல்லுகிறேன். ஒரு சிறிய பாடல் பாடி நான் கர்த்தருடைய சமூகத்திலே முடித்து விடுகிறேன். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஒன்றுக்கும் கலங்காதே. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஒன்றுக்கும் கலங்காதே. கலங்காதே கலங்காதே, ஒன்றுக்குமே கலங்காதே. கலங்காதே கலங்காதே, இனி ஒன்றுக்குமே கலங்காதே. ஒன்றுக்குமே கலங்காதே. கலங்கிய நாட்கள் போதும், நீ கண்ணீர் வடித்ததும் போதும். கலங்கின நாட்கள் போதும்,
நீ கண்ணீர் வடித்ததும் போதும், உன்னை அழைத்தது நான் அல்லவா, எப்படி உன்னை நான் மறப்பேன், உன்னை அழைத்தது நான் அல்லவா, எப்படி உன்னை நான் கைவிடுவேன், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வாதிப்பேன், இனி ஒன்றுக்கும் கலங்காதே, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வாதிப்பேன், இனி ஒன்றுக்கும் கலங்காதே, கலங்காதே கலங்காதே, ஒன்றுக்குமே கலங்காதே, கலங்காதே கலங்காதே, ஒன்றுக்குமே கலங்காதே, இனி ஒன்றுக்குமே கலங்காதே. ஆபிரகாமை நான் அழைத்தேன், வெள்ளை செல்வமும் நான் கொடுத்தேன், ஆபிரகாமை நான் அழைத்தேன், பிள்ளை செல்வமும் நான் கொடுத்தேன், அவனிலும் உன்னை நான் நேசிக்கிறேன், அவனிலும் உன்னை நான் நேசிக்கிறேன், அற்புதமாய் உன்னை நடத்திடுவேன், அற்புதமாய் உன்னை நடத்திடுவேன், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வாதிப்பேன், இனி ஒன்றுக்கும் கலங்காதே, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வாதிப்பேன், இனி ஒன்றுக்கும் கலங்காதே, கலங்காதே கலங்காதே, இனி ஒன்றுக்குமே கலங்காதே, கலங்காதே கலங்காதே, ஒன்றுக்குமே கலங்காதே, ஒன்றுக்குமே கலங்காதே, ஒன்றுக்குமே கலங்காதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு கவலையோடு கலங்கி கொண்டிருந்த அந்த விதவையின் கண்ணீரை கர்த்தர் துடைத்து, ஊழியக்காரரை கொண்டு அந்த கடன்களை அடைத்து அந்த அம்மா நிம்மதியாய் வாழும்படி உதவி செய்த தேவன் நம்மையும் இந்த ராத்திரியிலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு வினாடி கூட தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, நம்முடைய பிரச்சனை என்ன, நம்முடைய போராட்டம் என்ன, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய கலக்கம் என்ன, நம்முடைய நிந்தை என்ன, அவமானம் என்ன, கடன் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய தாசர்களே, பரிசுத்தவான்களே, விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி எல்லாம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சன்னிதானத்தில் ஜெபிப்போம். அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி அனுப்பி விதவையின் கண்ணீரை துடைத்த தேவன் இந்த ராத்திரியிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம் கண்ணீரை துடைக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான ராத்திரி வேளையிலே சுவாமி, அடியான கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை அனுமதித்த அருமையான டாக்டர் ஐயா அவர்களுக்காகவும், அருமையான அனிஷையா அவர்களுக்காகவும், அருமையான கர்த்தாவை பிள்ளைகளுக்காகவும் துதிக்கிறேன். இந்த இரவிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பரிசுத்தவான்களுக்காக, தேவனுடைய ஊழியர்களுக்காக, ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக நான் நம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த உலகம் முழுதும், அமெரிக்கா ஐக்கிய தேசம் முழுதும், இந்தியாவிலும் இன்னும் பல்வேறு நாடுகளிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உடைய ஊழியக்காரன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எங்களை விசாரிக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை கைவிடாதவர் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் இந்த ராத்திரியில் எங்களோடு பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான இந்த ஜபத்தை, இந்த ஜூம் கூட்டத்தை நடத்துகிற டாக்டர் ஐயா அவர்களை ஆசீர்வதியும், இதற்கு பொறுப்பேற்று நடத்துகிற அனிஷ் ஐயாவை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த செய்தி கட்ட ஒவ்வொருவரையும் பொறுப்படும் வழி நடத்தும் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். சகல துதிகனமையுமே உமக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.